ஹாய் ஹலோ வணக்கம். ஐம் எஸ்கே நிஷா ஃப்ரம் பாரதி அகாடமி. இன்னைக்கு ஜிஎஸ்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்தியாவில் ஜிஎஸ்டியோட வயசு 22. ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட்டு 2000 வாஜ்பாய் கவர்மெண்டால் ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்த கமிட்டியோட ஹெட் அசிம்தாஸ் குப்தா. ஜிஎஸ்டி மொத்தம் 160 கண்ட்ரீஸில் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா. ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரான்ஸ். நம்ம இந்தியா 2 ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. இந்த மாதிரி 2 விதமான ஜிஎஸ்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மள மாதிரியே கனடாவும் டியூவல் ஜிஎஸ்டி சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. அரூபா கண்ட்ரியில் தான் ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக, அதாவது 1.5% தான் பே பண்ணுறாங்க. ஆனால் ஹங்கேரியில் 27% வரைக்கும் ஜிஎஸ்டி வாங்குறாங்க. நம்ம கண்ட்ரியில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா 4 டயர் ரேட் ஸ்ட்ரக்சரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இது மூலமாக 2 ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ், அதாவது 12% ஒன்று, 18% ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எசென்ஷியல் கூட்ஸுக்கு 5% தான் ஜிஎஸ்டி, லக்ஸரி ப்ராடக்ட்ஸ்க்கு 28% ஜிஎஸ்டி, பெட்ரோலியம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் இது கவர்மெண்ட் சொல்கிற வரைக்கும் தான். அவங்க சொன்னால் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டி போட்டதுனால ரேட் இன்க்ரீஸ் ஆன ஒரு சில ப்ராடக்ட்ஸ் என்னென்னா, கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கிளாத்ஸ், ஜுவல்ஸ், முக்கியமாக கோல்டு, ஏர் ட்ராவல், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தான் காரணம். இப்படிப்பட்ட ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போனா 2006 February 28 பழனியப்பன் சிதம்பரம் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது 2010 இருந்து இந்த ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவித்தார். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிரெடிட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கினா அதை தூக்கி போடுறதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி அட்வர்டைஸ் பண்ண ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருக்கார், அவர் தான் அமிதாப் பச்சன். ஜிஎஸ்டியில் 2 விதம் உண்டு. ஒன்று டைரக்ட் ஜிஎஸ்டி மெத்தட், இன்னொன்று ரிவர்ஸ் ஜிஎஸ்டி மெத்தட். இந்த ரிவர்ஸ் ஜிஎஸ்டி மெத்தடில் என்னென்னலாம் இருக்குன்னா, அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ரா காட்டன், சில்க் யான், இதெல்லாம். இந்த ஜிஎஸ்டியை ஃபர்ஸ்ட்டு அசாமில் தான் நம்ம கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒருவேளை நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணலைன்னா 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் உண்டு. ஸோ இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்டே டியூன்ட் வித் அறிவலை பாட்காஸ்ட்.